ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஆப்ஸ் தமிழ் ட்ரேடர். நம்ம சேனலில் வழங்கக்கூடிய அனைத்து கடமையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். சரிங்களா? நம்ம இங்கே எந்த ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷனும் வழங்குவதில்லை. ஓகே. ஸோ இன்னைக்கு நம்மளுக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபிளாட் ஓப்பன் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? நம்மளுக்கு ஃபிளாட் ஓப்பன் ஆனாலுமே நம்மளோட சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு மேலே தான் செய்யுது மார்க்கெட் அப்படின்றது இருக்குது. ஸோ சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு மேலே இருக்கும் பட்சத்தில் நம்மளுக்கு மார்க்கெட் அப்படின்றது அப் ட்ரெண்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும், சிந்தட்டிக் ஃபியூச்சர் கீழே இருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு டவுன் ட்ரெண்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் என்ன செய்யலாம் இருக்கலாம் அப்படின்றத பார்த்துட்டு இருக்கோம். சரி. லாஸ்ட் ஃபியூ டேஸாவே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, மார்க்கெட்டோட ரேஞ்சு நம்மளுக்கு 100லேருந்து 150 அந்த ரேஞ்சுக்குள்ள தான் வந்து என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, நம்மளுக்கு குடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரொம்ப ஸ்லோ மார்க்கெட்டா வந்து குடுக்குறாங்க. ஓகேங்களா? அதாவது நீங்க ஒவ்வொரு கேண்டிலும் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ரொம்ப சின்ன சின்ன கேண்டிலா தான் வந்து என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, லாஸ்ட் ஃபியூ டேஸா வந்து குடுத்துட்டு இருக்காங்க. அதாவது நம்மளுக்கு அந்த கேப் அப் ஆனதுலேருந்து அந்த மாரி தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த மாரி நடந்தாலுமே நம்மளுக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்டின்னா, மார்க்கெட்டு ஒரு பாசிட்டிவா தான் வந்து என்ன செஞ்சுட்டு இருக்கு, மொமெண்டம் அப்டின்றது குடுத்துட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கும் பார்த்தீங்க அப்டின்னா, நம்மளுக்கு பாசிட்டிவ் குளோசிங் தான் செஞ்சிருக்காங்க. நம்மளுக்கு மார்க்கெட்ல வந்து குடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இதுல நீங்க மார்க்கெட் அப்டின்றது சிந்தடிக் ஃபியூச்சருக்கு மேல இருக்கும்போது நம்மளுக்கு மார்க்கெட் அப் ட்ரெண்டா தான் இருக்கும். சிந்தடிக் ஃபியூச்சர் கீழ இருந்தாங்கன்னா டவுன் ட்ரெண்டா போயிடும் அப்டின்றது கிடையாது. ஸோ இத பேஸ் பண்ணி நம்ம என்ன செய்யணும் அப்டின்னா, ஆப்ஷன் பிரீமியத்தையும் கம்பேர் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அந்த கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது தான் உங்களுக்கு ஒரு டைரக்ஷன் அப்படின்றது பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரியா? ஸோ நம்மளுக்கு இப்போ இந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நாளைக்கு சிந்தெடிக் ஃபியூச்சர் கீழ வந்துருச்சு. அப்ப நீங்க வந்து டவுன் ட்ரெண்டா கன்டினியூவா போக போகுது அப்படின்றது வந்து கிடையாது. ஸோ இந்த நேரத்துல நம்மளுக்கு ஆப்ஷன் பிரீமியம் எங்க இருக்கு அப்படின்றத கவனிக்கணும். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் பிரீமியம் எங்க இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்தா தான், அது வந்து கரெக்ட்டா டவுன் ட்ரெண்டா தான் போக போதா? இல்லன்னா நம்மளுக்கு ரிவர்சல் குடுத்துருமா? அப்படின்றது தெரிய வரும். ஸோ இதில பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு புட் ஆப்ஷன் அப்படின்றது கரெக்ட்டா அந்த 176 அப்படின்ற ஒரு லெவல நோக்கி போயிருக்கிறாங்க. அதுக்கு மேல வந்து என்ன செய்யலைங்க, போக முடியல. அங்கேருந்து அகைன் நம்மளுக்கு ரிவர்சல் ஆயி மீட்டிங் அப்படின்றது நடக்குது. ஸோ அதனால தான் நம்மளுக்கு என்ன செய்றாங்க, இங்கேருந்து ரிவர்சல் அப்படின்றது வந்து இண்டெக்ஸ்லயும் வந்து குடுத்துருக்கிறாங்க. சரியா? ஸோ அதனால தான் நம்ம எப்பவுமே சொல்லுவோம், இத மட்டுமே நீங்க பார்க்கக்கூடாது. இதோட சேர்த்து பிரீமியத்தையும் கம்பேர் பண்ணி தான் நீங்க பார்க்கணும் அப்படின்றது. ஓகே. ஸோ அதனால எப்பவுமே என்ன செய்யுங்க, பிரீமியத்தையும் வந்து கம்பேர் பண்ணி பாருங்க. ஸோ அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஈஸியா வந்து இருக்கும் மார்க்கெட்ட. ஓகே. சரி. ஸோ இன்னைக்கு நம்ம ஆப்ஷன் பிரீமியம் என்ன எடுத்திருந்தோம் அப்படின்னா, 24,100 அப்படின்றத தான் எடுத்திருந்தோம். ஸோ அதுதான் வந்து நம்மளுக்கு காலையில ஏடிஎம் ஸ்ட்ரைக்கா வந்து இருந்தது. ஓகேங்களா? ஸோ இதுல நம்ம என்ன லெவல்ஸ் நேத்து குடுத்திருந்தோம் அப்படின்னா, மிட் ரேஞ்சா வந்து 150 அப்படின்றது வந்து குடுத்திருக்கோம். அதே மாரி நம்ம காலையில மார்க் பண்ணி குடுத்தது 176 அப்படின்ற லெவலும், 125 அப்படின்ற லெவலும் மார்க் பண்ணி குடுத்திருந்தோம். அதே மாரி R1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 205, R2 256 அப்படின்ற லெவல் வந்து இருந்தது. S1 105, S2 79, S3 52 அப்படின்ற லெவலும் வந்து இருந்தது. ஓகேங்களா? ஸோ இதுல ஓகே. காலையில மார்க்கெட் ஓப்பன் ஆனதுமே நம்மளுக்கு என்ன நடக்குது? மீட்டிங் அப்படின்றது நடக்குது. ஸோ மீட்டிங் நடந்துட்டு இதுல பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு புட் ஆப்ஷன் மேலயும், கால் ஆப்ஷன் அப்படின்றவங்க கீழயும் இருக்கிறாங்க. புட் ஆப்ஷன் மேல இருந்தாலுமே நம்மளுக்கு மிட் ரேஞ்சுக்கு மேல என்ன செய்யல? புட் ஆப்ஷன் அப்படின்றது போகவே இல்ல. சரிங்களா? அகைன் நம்மளுக்கு இதுல மீட்டிங் தான் நடந்துட்டே இருக்கு. ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்ட தான் என்ன செய்றாங்க? நம்மளுக்கு குடுத்துட்டு இருக்காங்க. ஒரு 10:30க்கு மேல தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு புட் ஆப்ஷன் அப்படின்றது மிட் ரேஞ்சுக்கு மேல வந்து வராங்க. மேல வந்தாலுமே எங்க வரைக்கும் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா அந்த 176 அப்படின்ற லெவல் வரைக்கும் தான் போயிருக்காங்க. அதுக்கு மேல வந்து என்ன செய்ய முடியல, போக முடியல. அங்கேருந்து நம்மளுக்கு அகைன் ரிவர்சல் அப்படின்றது ஆயிடுச்சு. நீங்க லாஸ்ட் ஒரு ஃபியூ டேஸா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எந்த ஆப்ஷனுமே வந்து நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக் நான் சொல்றேன். ஏடிஎம் ஸ்ட்ரைக் வந்து இந்த R1 போய் என்ன செய்யலங்க, தொடவே இல்ல. சரிங்களா? R1 போய் நம்மளுக்கு தொடல. ஏன்னா நம்மளுக்கு R1 தொட்டா தான் அங்க என்ன நடக்கும்? அங்க ஒரு ஏடிஎம் ஸ்ட்ரைக் அப்படின்றது 100 பாயிண்ட் ஐடிஎம்மாவோ இல்லன்னா ஒரு 150 பாயிண்ட் ஐடிஎம்மாவோ ஆறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சரியா? பட் ஆனா நம்மளுக்கு எப்பவுமே நம்ம காலையில மார்க் பண்ணி குடுக்குற இந்த லெவல்ஸ்லயே மேக்ஸிமம் வந்து திரும்பி என்ன செய்றாங்க? அகைன் மீட்டிங் அப்படின்றது வந்துடுறாங்க. ஏன்னா மார்க்கெட்டோட ரேஞ்ச் வந்து 100 டூ 150 அந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கிறாங்க அப்படின்றதுனால. சரியா? எந்த ஒரு ஏடிஎம் ஸ்ட்ரைக்குமே நம்மளுக்கு 100 பாயிண்ட் ஐடிஎம் ஆறதுக்கே பெரிய ஒரு சேலஞ்சா வந்து போயிட்டு இருக்கு. லாஸ்ட் 4, 5 டேஸாவே. ஓகேங்களா? ஸோ அதனால கொஞ்சம் கவனமா வந்து பாருங்க மார்க்கெட்ட. ஓகே. நம்மளுக்கு அப்பப்போ வந்து ஒரு சின்ன சின்ன மொமெண்டம் அப்படின்றது வந்து குடுக்குறாங்க. சரியா? ஒரு 40 டூ 50 பாயிண்ட் வரைக்கும் என்ன செய்யுது? மொமெண்டம் வந்து வருது. பட் ஆனா அத புடிக்கிறதே வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் இந்த மாரி மார்க்கெட்ல. ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா வந்து பார்த்துக்கோங்க. அதே மாரி தான் நம்மளுக்கு செகண்ட் ஹாஃப்லயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கரெக்ட்டா கால் ஆப்ஷன் அப்படின்றது S1ல இருந்து சரிங்களா? கால் ஆப்ஷன் அப்படின்றது S1க்கு பிலோ வந்து வந்தாலுமே, ஆனா இங்க வந்து என்ன செய்யல புட் ஆப்ஷன் அப்படின்றது இதுக்கு மேல போகல. ஸோ அதனால நம்மளுக்கு கால் ஆப்ஷன் வந்து என்ன செஞ்சிருக்கு, இங்கேருந்து ரிவர்சல் குடுத்து நம்மளுக்கு மீட்டிங் அப்படின்றது நடக்குது. புட் ஆப்ஷன் வந்து S1ல வராங்க. சப்போர்ட் எடுத்து மேல போறாங்க. அகைன் நம்மளுக்கு கால் ஆப்ஷன் சப்போர்ட் எடுத்து என்ன செய்யுது, இந்த மாரி இதுக்குள்ளேயே தான் வந்து மார்க்கெட் இருந்தது ஒரு சைடு வேஸா. சரியா? ஆனா கால் ஆப்ஷன் அப்படின்றது S1க்கு கீழ போகாதனால,
நம்மளுக்கு இங்கேருந்து அகைன் நம்மளுக்கு ஒரு மூமெண்டம் அப்படின்றது கால் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. மார்க்கெட் முடிக்கிறதுக்கு முன்னாடி கால் ஆப்ஷன் மூமெண்டம் கொடுத்து ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங் வந்து என்ன செஞ்சிருக்கு மார்க்கெட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ இதே மாதிரி நம்மளுக்கு நாளைக்கு உண்டான மார்க்கெட்டுக்கான லெவல்ஸ் என்ன இருக்கு அப்படின்றத கொஞ்சம் தெளிவாக பார்த்துருவோம். ஓகே. ஸோ இதில் நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக் என்னன்னு பார்க்கணும். ஏடிஎம் ஸ்ட்ரைக்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எப்போ எதை பார்ப்போம் அப்படின்னா, ப்ரீமியம்ல எது டிஃபரன்ஸ் கம்மியாக இருக்கோ அது நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக்கை வந்து எடுத்துப்போம். சரிங்களா? ஸோ இதில் பார்க்கும்போது 23,150 சாரி 24,150 அப்படின்றதுல தான் நம்மளுக்கு டிஃபரன்ஸ் அப்படின்றது கம்மியாக இருக்கிறாங்க. கால் ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு 123, புட் ஆப்ஷன் வந்து 103 இருக்கிறாங்க. சரியா? ஸோ அப்போ இதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு ஸ்ட்ராடல் அண்ட் ஸ்ட்ராங்கிள் லெவல்ஸ் அப்படின்றது எடுத்துடலாம். ஸோ இதில பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு சிந்தெடிக் ஃபியூச்சர் லெவலாம் 24,170 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்கு. R1 24,273 அப்படின்ற லெவலும், R2 24,329 அப்படின்ற லெவலும் வந்திருக்காங்க. S1 24,047 அப்படின்ற லெவலும், S2 23,985 அப்படின்ற லெவலும் வந்து கிடைச்சிருக்கு. சரிங்களா? நம்ம எப்பவுமே சொல்றது தாங்க, R1க்கு மேலேயோ, S1க்கு கீழேயோ மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா, நம்மளுக்கு லெவல்ஸ் வந்து மாறக்கூடும். அந்த லெவல்ஸ் நம்ம 920 ஸ்டாண்டர்ட்ல பேஸ் பண்ணி எடுப்போம். சரிங்களா? ஸோ அது எப்படி அப்படின்றத நம்ம தெளிவா வந்து வீடியோ போட்டிருக்கோம். பார்க்கல அப்படின்னா மறக்காம பாருங்க. ஓகே. ஆப்ஷன் பார்த்துடலாம். ஸோ ஆப்ஷன் பிரீமியத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு மிட் ரேஞ்சாக வந்து 103 அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. R1 168, R2 210, R3 252 அப்படின்ற லெவல் இருக்கு. S1 71, S2 53, S3 35 அப்படின்ற லெவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த லெவல்ஸ் நம்மளுக்கு மாறப்போகிறது கிடையாதுங்க. மார்க்கெட் வந்து கேப் அப் இல்லைனா கேப் டவுன் ஆனாலும் சரி, நம்மளுக்கு இதே சேம் லெவல்ஸ் தான் என்ன செய்ய போகுதுங்க, ஆப்ஷன் பிரீமியத்தில் வந்து இருக்க போது. மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டில் பேஸ் பண்ணி நம்மளுக்கு என்ன செய்யணுங்க, நியர்பை ஏடிஎம் ஸ்ட்ரைக் எடுத்து அந்த ஏடிஎம் ஸ்ட்ரைக்ல இந்த லெவல்ஸ் வந்து அப்ளை பண்ணி நம்ம வாட்ச் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே, நம்ம வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.